இயற்கை மருத்துவ ஆரோக்கிய குறிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் ஷேர் செய்து ரகுநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை தட்டி பெல் சிம்பிளை தட்டுங்கள். பொன்மேனி தரும் குப்பை மேனி. குப்பை மேனி இலையையும் உப்பையும் சேர்த்து அரைத்து சொறி சிரங்குகளுக்கு தேய்த்து வர குணமாகும். தேலை விரட்டும் குடியோட்டை பூண்டு. பிரமதண்டின் பச்சை வேரை சிதைத்து தேல்கறி வாயில் வைத்து கட்ட நஞ்சு நீங்கும். வயிற்று வலி போக்கும் நறுவலி. நறுவிலிப்பட்டையை எடுத்து சாறு பிழிந்து தேங்காய் பாலில் கலக்கி குடிக்க கடினமான வயிற்று வலி போகும். காற்று சுத்திகரிப்பான் சர்க்கரை. சர்க்கரையை நாட்பட்ட நோயாளிகளின் படுக்கை அறையில் புகைக்க சுத்தக்காற்று உண்டாகி அறை சுத்தப்படும். தலைபாரம் நீக்கும் கிராம்பு. கிராம்பை நீர்வெற்று மெய் போல அரைத்து நெற்றியிலும் மூக்கு தண்டின் மீதும் பற்றிட தலைபாரம் நீரேற்றம் குணமாகும். காயத்துக்கு காட்டாமனுக்கு. காயம் பற்று இரத்தம் வெளிப்பட்ட இடத்தில் காட்டாமைக்கு பாலை பூச குருதி நிற்கும். காயமும் ஆறும். உப்பலுக்கு உப்பிலாங்குடி. மானத்தினால் குழந்தைகளின் வயிறு உப்பிக்கானின் உப்பிலாங்குடியை அறையில் கட்ட தீரும். குழந்தையை காப்பான் கரிப்பான். கரிசாலை சாறு 2 துளியுடன் 8 துளி தேன் கலந்து கொடுக்க கைக்குழந்தைகளுக்கு உண்டாகும் நீர்க்கோவை நீங்கும். கடலையும் அடிதடியும். கடலை இலையை வேக வைத்து அடிபட்ட வீக்கம், மூட்டு பிசகல் முதலியவைகளுக்கு சூட்டோடு வைத்து கட்ட தீரும். மயக்கத்துக்கு ஏலம். ஏலக்காய் 1 பங்கு, பனி வெல்லம் பங்கு சேர்த்து 8 பங்கு நீர் விட்டு காய்ச்சி கொடுக்க பித்த மயக்கம் நீங்கும். புளி இருக்க புன்னேதல். புளி இலை வேப்பிலை இவ்விரண்டையும் சமளவு எடுத்து 8 பங்கு நீர் விட்டு காய்ச்சி பொங்கலை கழுவி வர ஆறாத பொங்கல் ஆறும். பால்கட்டுக்கு பாசிப்பயிறு. பாசிப்பயிறு மாவை வெந்நீர் விட்டு களியாக கிளறி மார்பில் பற்றிட பால்கட்டு குறைந்து வீக்கமும் குறைந்து போகும். மார்பின் நெறிக்கட்டிகளும் குறையும். மயிர்கிருக்க மருதோன்று. மருதோன்று இலை நிலவாரை 2ஐயும் சேர்த்து அரைத்து பூச மயிர் கருக்கும். வாந்தி நீக்கும் நெல்லி. நெல்லியிற்கு கருவேம்பேற்கு வேப்பேற்கு 3ஐயும் சேர்த்து எடுத்து நீர் விட்டு காய்ச்சி கொடுக்க வாந்தி உடனே நிற்கும். படர்தாமரைக்கு அருகம்புல்லும் மஞ்சளும் சேர்த்து அரைத்து படர்தாமரையில் பூச தீரும். பல்லீரு வீக்கம் வலிக்கு. கிராம்பு கற்பூரம் ஓமம் எடுத்து நன்றாக தட்டி வீக்கம் உள்ள ஈறுகளில் வைத்து சிறிது நேரம் சென்றபின் வாய்க்குப்பலுக்க பல்லீரு வீக்கம் தீரும். மலச்சிக்கலுக்கு பிஞ்சு கடுக்காய் 100 கிராம், சுக்கு 100 கிராம் எடுத்து தட்டி 1 குவளை நீரில் போட்டு காய்ச்சி இரவு படுக்க போகும்போது குடித்து விட்டு படுக்கவும். நன்றாக மலம் இலகும். மூலம் அகல. ஆகாச தாமரை இலையை அரைத்து தொடர்ந்து தடவி வந்தால் மூலம் அகன்றுவிடும். முகப்பொலிவிற்கு உலர்ந்த ரோஜா இதழ்களுடன் சிறிது பன்னீரும் சந்தனமும் அரைத்து முகத்தில் தடவத்தோலின் நிறம் பொலிவு பெறும். சூட்டினால் உண்டாகும் இருமலுக்கு முளகை தூள் சேர்த்து சம அளவு பனி வெல்லம் கலந்து சுண்டைக்காய் அளவு 1 நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும். நன்றி, வணக்கம்.